ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 17 பிப்ரவரி 2026 செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 5ஆம் நாள். திதி அம்மாவாசை மாலை 5:30 மணி வரை. பிறகு பிரதமை. நக்ஷத்திரம் அவிட்டம் இரவு 9:16 மணி வரை. பிறகு சதயம். யோகம் பரீகம் இரவு 12:28 மணி வரை. அதன்பின் சிவம். கரணம் நாகவம் மாலை 5:31 மணி வரை. பிறகு கிமிஸ்துக்னம் காலை 5:31 மணி வரை. பிறகு பவம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க ராசிநாதன் செவ்வாயின் நாளுங்கிறதால நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் நாளுங்க. உடம்புல ஒரு புது தெம்பு இருக்கும். இத்தனை நாளா இழுபறியா இருந்த நிலம், சொத்து சம்பந்தப்பட்ட வேலைகள் இன்னைக்கு விறுவிறுப்பா நடக்கும். சகோதரர்கள் வழியில இருந்த மனஸ்தாபம் நீங்கி அவங்க உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு பனி போல விலகிடும். உங்க வேலையை குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க இன்னைக்கு உங்க திறமைய பார்த்து வாயடைச்சு போவாங்க. புதுசா வீடு கட்டணும், மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வங்கி லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். சாயங்கால நேரத்துல வீட்டுக்கு பிடிச்சமான பொருட்கள் வாங்குவீங்க. ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு இன்னைக்கு பெரிய லாபம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கு நீங்க ரொம்ப கம்பீரமா வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 5. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்கிர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொழில்ல நல்ல முன்னேற்றம் தெரியற நாளுங்க. வியாபாரத்துல நேத்து இருந்த மந்தநிலை மாறி இன்னைக்கு கல்லா கட்டும். வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஆடை ஆபரண தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். பெண்கள் வழியில உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்துல வேலைப்பளு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா அதை சமாளிக்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கு. மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் பணிவா பேசுங்க. அது உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி தரும். வெளியூர் பயணங்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஊடல்கள் நீங்கி அந்யோன்யம் கூடும். பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பணவரவு இன்னைக்கு தாராளமா இருக்கும். ஆனா செலவும் அதுக்கேத்த மாதிரி வரிசை கட்டி நிற்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அஷ்டலக்ஷ்மி. அதிர்ஷ்ட நிறம் வெண்ணிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, கடந்த 2 நாளா சந்திராஷ்டமத்துல அவதிப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு ஒரு விடிவு காலங்க. மனசுல இருந்த குழப்பம், பயம் எல்லாம் நீங்கி இன்னைக்கு ஒரு புது தெளிவு பிறக்கும். தடைப்பட்டு நின்ன காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு வேகம் எடுக்கும். முகத்துல ஒரு தனி புலிவு தெரியும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். அவங்க மூலமா தொழிலுக்கு தேவையான முதலீடுகள் அல்லது உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்துல உங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடக்கும். நீண்ட தூர பயணங்கள் போறதுக்கான திட்டம் போடுவீங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும்.
குடும்பத்துல கலகலப்பான சூழல் இருக்கும். பிரிஞ்சிருந்த உறவினர்கள் திரும்பவும் ஒன்னு சேருவாங்க. அப்பா வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க எதை தொட்டாலும் அதுல வெற்றி நிச்சயம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருப்பதி பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 3. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால நீங்க ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நாள். காலையில எழுந்ததுமே யார் வம்புக்கும் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும். ஆனா அதை கட்டுப்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு. வண்டி வாகனத்துல போகும்போது வேகம் வேண்டாம், நிதானம் தான் பாதுகாப்பு. தொழில் வியாபாரத்துல புது முதலீடுகள் எதையும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். பார்ட்னர்ஸ் கிட்ட வாக்குவாதம் செய்யாதீங்க. உத்தியோகத்துல உங்க வேலையை மட்டும் அமைதியா பார்த்துட்டு வர்றது நல்லது. மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னா எதிர்த்து பேசாம கேட்டுக்கோங்க. பண விஷயத்துல யாரையும் நம்பி ஜாமீன் ஃப்ரீ எழுத்து போடாதீங்க. சாப்பாட்டு விஷயத்துல கவனம் தேவை. வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரலாம். குடும்பத்துல யார்கிட்டையும் அனாவசியமா பேசாதீங்க, அது சண்டையில முடிய வாய்ப்பிருக்கு. குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா இந்த நாளையும் சுலபமா கடந்துடலாம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு யோகமான நாளுங்க. வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பலப்படும். கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு உங்க திறமையை வெளிப்படுத்துவீங்க. வியாபாரத்துல புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கு. நண்பர்கள் மூலமா ஒரு நல்ல காரியம் நடக்கும். திருமண முயற்சிகள் கைகூடும். நல்ல வரம் தேடி வரும். வீட்ல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்தி வரும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப தெம்பா இருக்கும். மனசுல ஒரு புது உற்சாகம் பிறக்கும். உத்தியோகத்துல இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எதிரிகள் எல்லாம் அடங்கி போற நாளுங்க. உங்க வளர்ச்சிக்கு தடையாயிருந்தவங்க இன்னைக்கு ஒதுங்கி போயிடுவாங்க. கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கான புது வழி பிறக்கும். வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பிருக்கு. உத்தியோகத்துல உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. தாய்மாமன் வழியில இருந்து ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து சின்னதா ஒரு பண உதவி கிடைக்கும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்துல இருந்து அழைப்பு வரும். உடல் ஆரோக்கியத்துல இருந்த சோர்வு நீங்கி இன்னைக்கு சுறுசுறுப்பா இருப்பீங்க. பழைய நோய்கள் குணமாகும். மாணவர்களுக்கு படிப்புல நல்ல கவனம் இருக்கும். போட்டித் தேர்வுகள்ல வெற்றி நிச்சயம். இன்னைக்கு நீங்க தைரியமா செயல்படுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சக்கரத்தாழ்வார். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க கற்பனை வளம் சிறக்கும் நாளுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த சிக்கல்கள் தீர்ந்து ஒரு தெளிவு கிடைக்கும். பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. அவங்க படிப்புல நல்ல முன்னேற்றம் தெரியும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் கதவு தட்டும். ஆன்மீகத்தில ஈடுபாடு அதிகமாகும். குலதெய்வ பிரார்த்தனைய நிறைவேற்ற திட்டமிடுவீங்க. பங்குச்சந்தை மற்றும் கமிஷன் தொழில்ல நிதானமான லாபம் கிடைக்கும். புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு ஆர்வம் காட்டுவீங்க. காதலிப்பவர்களுக்கு வீட்ல பச்சை கொடி காட்டுவாங்க. மனசுக்கு பிடிச்சவங்கள சந்திச்சு பேசுவீங்க. நண்பர்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்கள உபசரிக்கிறதுலயே நேரம் சரியா இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் பராக்கா இருக்காதீங்க. இன்னைக்கு நாள் உங்களுக்கு சந்தோஷமாத்தான் போகும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம்
வெள்ளி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 3. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க ராசிநாதனுக்கு உகந்த நாள்ங்கிறதால வீட்ல நிம்மதி நிலவும். அம்மாவோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தெரியும். புதுசா வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதுக்கான யோகம் இருக்கு. விவசாயிகள் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான நாள். உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்த கெடுபிடிகள் குறையும். வீடு கட்டும் பணி பாதியில நின்றிருந்தா அதை தொடர இன்னைக்கு வழி பிறக்கும். உறவினர்கள் மத்தியில உங்க மதிப்பு கூடும். வெளியூர் பயணங்களை தவிர்த்துட்டு வீட்ல ஓய்வெடுக்கிறது மனசுக்கு நல்லது. மாணவர்கள் படிப்புல இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். மத்தவங்க விஷயத்துல தலையிடாம உங்க வேலையை பார்த்தா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வராது. நெஞ்சு சளி, இருமல் போன்ற சின்ன உபாதிகள் வரலாம். சுடு தண்ணி குடிங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகன். அதிர்ஷ்ட நிறம் பவள சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க தைரியம் கூடும் நாளுங்க. எடுத்த காரியத்தை முடிச்சே தீருவேன்னு ஒரு வைராகியத்தோட செயல்படுவீங்க. இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா நல்ல செய்திகள் வந்து சேரும். இணையதளம் வழியா தொழில் பண்றவங்களுக்கு லாபம் கொட்டும். புது முயற்சிகள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு தைரியமா தொடங்கலாம். உங்க எழுத்தாற்றல், பேச்சாற்றல் மூலமா 4 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. கழுத்து வலி, தோள்பட்டை வலி லேசா வந்து போகலாம். உத்தியோகத்துல இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான நல்ல தகவல் வரும். இன்னைக்கு நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பண மழை பொழியிற நாளுங்க. உங்க வாக்குவன்மை அதிகரிக்கும். நீங்க பேசுற பேச்சுக்கு மத்தவங்க மயங்கிடுவாங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழல் நிலவும். ரொம்ப நாளா வராம இழுபறியா இருந்த பணம் இன்னைக்கு தானா வந்து சேரும். கண்ணுல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும். வியாபாரத்துல கல்லா கட்டும் நாள் இது. குடும்பத்தோட ஷாப்பிங் போவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்குவீங்க. பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருந்தா அதுக்கு இன்னைக்கு அப்ரூவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சேமிப்புல ஆர்வம் காட்டுவீங்க. யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. ஏன்னா சொன்ன சொல்ல காப்பாத்த கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். மத்தபடி ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சிரிச்ச முகத்தோட வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க ராசிநாதனுக்கு உகந்த நாள்ங்கிறதால வீட்ல நிம்மதி நிலவும். சந்திரன் உங்க ராசியிலேயே இருக்கிறதால நீங்க ரொம்ப துருதுருப்பா இருப்பீங்க. மனசுல இருந்த பாரம் குறைஞ்சு லேசா உணர்வீங்க. உங்க நடவடிக்கையில ஒரு வேகம் இருக்கும். சமூகம், அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பேர் புகழ் கூடும். உங்க முடிவுகளுக்கு மத்தவங்க மதிப்பளிப்பாங்க. தொழில் ரீதியா நீங்க எடுக்கிற முடிவுகள் பிற்காலத்துல பெரிய லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்துல உங்க நிர்வாக திறமையை எல்லாரும் பாராட்டுவாங்க. தலைவலி, உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாகலாம். அதனால தண்ணி நிறைய குடிங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையா இருந்தா இன்னைக்கு நீங்க தான் ராஜா. பிள்ளைகள் வழியில ஒரு சந்தோஷமான செய்தி வரும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். சாயங்கால நேரத்துல கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளா அமையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 8, 1. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய
வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீன ராசி நேயர்களே, இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் வரிசை கட்டி நிக்குங்க. சுப செலவுகளா இருந்தாலும் கையிருப்பு கரையறதால கொஞ்சம் கவலை வருவது இயற்கைதான். தூக்கமின்மை பிரச்சனை இன்னைக்கு சரியாகும். நல்லா ஓய்வெடுப்பீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்தி வரும். வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பதில் கிடைக்கும். தொழில்ல ரகசியங்களை காப்பாத்துங்க. யாரையும் நம்பி மனசுல இருக்கிறத உளறிடாதீங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர திட்டமிடுவீங்க. திடீர் பயணங்கள் ஏற்படலாம். அதுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கால்வலி, பாதம் எரிச்சல் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கலாம். தண்ணி நிறைய குடிங்க. யாராவது கடன் கேட்டா உடனே கொடுத்துறாதீங்க. திரும்ப வர்றது கஷ்டம். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அமைதியா ஒதுங்கி இருக்கிறது பல பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.